அழகான கைலாச மலையில் சிவனும் பார்வதி தேவியும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் பார்வதி தேவி மஞ்சள் மண்ணால் ஒரு சின்ன பையனை உருவாக்கினாள். அவனுக்கு உயிர் கொடுத்து அன்புடன் புன்னகையுடன் பார்த்தாள். கண்ணா, நான் குளிக்கிற வரைக்கும் இந்த கதவை காத்துக்கோ என்று சொன்னாள். அந்த சின்ன பையன் தைரியமாக கதவை காத்துக்கொண்டான். அப்போ சிவன் அங்கு வந்தார். உள்ளே போக நினைத்தார். ஆனா அந்த பையன், அம்மா, உள்ளே இருக்காங்க, யாரும் உள்ள போகக்கூடாது என்று மரியாதையாக சொன்னான். சிறிது நேரம் ஒரு தவறான புரிதல் நடந்தது. பார்வதி தேவி வெளியே வந்ததும் அவள் மிகவும் வருந்தினாள். சிவம் தன் தவறை உணர்ந்தார். உடனே அந்த பையனை யானை தலையுடன் மீண்டும் உயிர்ப்பித்தார். அந்த சின்ன பையன்தான் பிள்ளையார், விநாயகர். சிவனும் பார்வதியும் அவனை அன்புடன் அணைத்துக் கொண்டார்கள். இனி உலகத்திலே எந்த நல்ல காரியம் தொடங்கினாலும் முதலில் உன்னை வணங்குவார்கள் என்று ஆசீர்வதித்தார்கள். அந்த நாள் முதல் பிள்ளையார் எல்லாருக்கும் பிடித்த அன்பான கடவுளானார்.